உலகத்தில் இருக்கிற ரேரஸ்ட் ஃபிஷ்ஷஸில் இதுவும் ஒன்றுன்னு சொன்னால் நம்புவீங்களா? இதுதான் டெவில்ஸ் ஹோல் பப் ஃபிஷ். இதுக்கு ஏன் பப் ஃபிஷ்ன்னு பேர் வச்சாங்க தெரியுமா? இந்த ஃபிஷ்ஷஸ் பப்பீஸ் மாதிரி ஆக்டிவாக எனர்ஜெட்டிக்காக ஸ்விம் பண்ணிகிட்டே இருக்குமா. இதை விட ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, இந்த ஃபிஷ் உலகத்தில் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கும். அமெரிக்காவில் இருக்கிற நெவாடா ஸ்டேட்டில் ஒரு சின்ன கேவ் ஹோலில் மட்டும்தான் இருக்குது. அதுவும் 10,000 வருஷத்துக்கும் மேலே இருந்துகிட்ருக்கு. சுற்றி ஃபுல்லாக டெசர்ட், எங்கே பார்த்தாலும் வறட்சி தான். இந்த கேவோட ஆழம் 500 அடிக்கும் மேலே இருக்கும்னு சொல்கிறாங்க. இங்கே வாட்டர் டெம்பரேச்சர் எப்போவும் 33லேருந்து 34 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்குமா. ஆக்சிஜன் லெவல்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குமா. இந்த மாதிரி சூழ்நிலையில் பெரும்பாலான ஃபிஷ்ஷஸால் உயிர் வாழவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. 2025 நடந்த லேட்டஸ்ட் கவுண்டில் ஜஸ்ட் 38 ஃபிஷ் தான் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால இந்த ஏரியா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ப்ரொடெக்ட் பண்ணப்படுது. ஹை செக்யூரிட்டி கேமராஸ், ஃபென்சஸ், மோஷன் சென்சர்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. சயின்டிஸ்ட் இந்த கேவ் மாதிரி இன்னொன்று ரெப்ளிகேட் பண்ணி பேக்கப்காக வச்சிட்ருக்காங்களாம். இங்கே ட்ரெஸ்பாஸ் பண்ணுறது ஒரு பெரிய க்ரைம். 2016 சில பேர் இந்த ப்ரொடெக்டட் ஏரியாவுக்குள்ளே இல்லீகலாக நுழைஞ்சு எக்யூப்மெண்ட்ஸை டேமேஜ் பண்ணாங்க, ஃபிஷ்ஷஸ் எல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணாங்க. அவங்க மேலே கிரிமினல் சார்ஜஸ் போட்டு ஜெயில் சென்டென்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிது. ஒரு சின்ன ஃபிஷ் தான், ஆனால் இதை காப்பாற்றுறதுக்கு கவர்மெண்ட், சயின்டிஸ்ட், கேமராஸ், ஃபென்சஸ், கோர்ட் ஆர்டர்ஸ்னு ஒரு பெரிய சிஸ்டமே வேலை செய்யுது. ஒரே ஒரு கேவ்ல வாழ்கிற இந்த சின்ன ஃபிஷ் தான் உலகத்தில் இருக்கிற ரேரஸ்ட் ஃபிஷ்ல ஒன்று.